மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி ட்ரிப்பு போக போறோம். அதே காரு ஷூட் பண்ணும்போது நாயும் டிஸ்டர்ப் பண்ணிச்சுங்க நம்மள போட்டு கரெக்ட் பண்ணுறது. அதுக்காக ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டுக்காக போயிட்டு இருக்கோம். 1 hour later. கார்டு மறந்துட்டோம், பேக் மறந்துட்டோம், ரிங்கு மறந்துட்டோம்னு கோயம்புத்தூருக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கோம். கேரளா வந்துட்டோம். கேரளாக்குள்ள வந்துட்டோம். அதெல்லாம் ரொம்ப குஷியாக தான் ஆரம்பித்தோம். கடையில் சாப்பிட்டா பட்ஜெட் தாங்காதுன்னு சொல்லி வீட்டில் இருந்தே தக்காளி சாப்பாடு, தயிர் சாப்பாடு, புளியோதரை எல்லாமே கட்டி கொண்டு வந்தாச்சு. அட சொல்லி தொலை வேண்டியது தானே. கேரளாக்குள்ளே போயிட்டாலே இந்த டனலை காட்டுலாம் யாருமே நம்ப மாட்டாங்க. அதனால் இந்த டனலை பார்க்குறீங்க, நாங்கள் கேரளாக்கெல்லாம் ப்ரீ வெட்டிங் ஷூட் போகிறோம். இது எப்படி இருக்கு? வந்தவன் எல்லாம் படுத்துட்டான், அசாப்பு மட்டும் ஆடிட்டு. அப்படி என்ன சந்தோஷம்னு தெரியல. ரைட், சோலி முடிஞ்சிச்சு. காலையில் ஏன்டா காருக்குள்ள உட்காந்துருந்தோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ காரை விட்டு வெளியவே போக முடியாத மாதிரி நிலைமை ஆகிப்போச்சு. என் கல்யாணத்துல இன்னும் எத்தனை பிரச்சனை வரும் நான் பார்க்குறேன். ஆஹா, காலையில் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடச்சிருச்சு. என்னென்ன ஐட்டம் இருக்குது? மீன், கோழி, ஆடு, நண்டு. அடாடாடா, இதை சமைச்ச எங்கள் அத்தைக்கு ஒரு வளையல் பத்தாது. எப்படியாச்சும் ஷூட் எடுத்துருவோன்ற நம்பிக்கையில் டே 2 ஸ்டார்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஏன் லேட்டு? வீடியோ காட்டுறது அமைதியாக இருக்காச்சு. கேர்ள்ஸ் கூட சீக்கிரமாக கிளம்பிட்டாங்க, பாய்ஸ் தான் லேட்டு. சரி வாங்க போவோம். கோ. இவர் தாங்க எங்கள் மாம்ஸு அகில். கேரளாவில் ஆல்வாவில் இருக்கார். எங்களுக்கு எல்லாமே செட்டாக்கி கொடுத்த மனிதன். இவர் எப்பவுமே எங்களோட ஃபுல் செட்டாக தான் இருப்பார். இந்த சன்ரைஸுக்காக தான் இவ்வளோ நேரம் பாடுபட்டு இருக்கோம். இதை பார்த்ததுமே ஆஹா நம்பிக்கை வந்துருச்சு, கண்டிப்பாக ஷூட் எடுத்துருவோம். ட்ரா வண்டிய பீச்சுக்கு. ஃபஸ்ட்டு சோறு, அதுக்கப்புறம் தான் ஷூட்டு. என்னடா அப்படி? நான் நிம்மதியாக இல்லாத என் ஊருக்குள்ள அவனுங்களும் நிம்மதியாக இருக்கக்கூடாது. சில கோடு வேர்டெல்லாம் எங்களுக்கு மட்டும்தான் புரியும். அப்படியே சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறோம். வீட்டு சோறுனா பரவாயில்ல, எப்பயுமே வீட்டு சோறுனா. அதுதான் எங்கள் தலைவருடைய மைண்ட் வாய்ஸ். அடிக்கிற வெயில் ஆளே அடையாளம் தெரியாமல் காஞ்சு போய் கிடக்குறோம். என்ன டீமு என்ன மேட்ச்னே தெரியாமல். ஜூஸ் அடிக்கடா. ஃபைனலி இந்த அவுட்ஃபிட்டில் ஷூட்டை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வண்டியில் போகிற மாதிரி மாதம் ஒரு வீடியோ எடு என்று சொன்ன ஒரே பாவத்திற்காக அவர்கள் எடுத்த வீடியோவை உங்கள் முன்னே சமர்ப்பிக்கிறேன். ஐயையோ மறந்துட்டோமே, இன்றைக்கி எனக்கு பர்த்டே வச்சே அப்படின்னு சொன்ன உடனே கேரளாவில் இருக்கிற எல்லோரும் சேர்ந்து அவங்கவுங்க வீட்டில் பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட்டாசு மட்டுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அது மட்டும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஊரே கையை கோத்துட்டு வந்து ஹாப்பி பர்த்டே வெங்கி, ஹாப்பி பர்த்டே வெங்கி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.
உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. என் ஃப்ரெண்ட்ஸு ஹாப்பி, நான் ஹாப்பி, எல்லாருமே ஹாப்பி. எனக்கு மட்டும் பர்த்டே இல்லைங்க, எங்கள் கூட வந்த சங்கவிக்கும் அன்றைக்கி தான் பர்த்டே. அதனால தான் பாருங்கள், அவங்களோட லேடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விஷ் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நம்ம கேரளா விட்டு போக விட மாட்டாங்க, எடுறா வண்டியா அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. எல்லா ட்ரிப்புமே ஃபைனலி ஃபுட்டில் தான் வந்து முடியும். அந்த மாதிரி தான் நைட்டு 2 மணிக்கு எங்களுக்கு கிடைச்ச பிரியாணி இது. ஆஹா, ரெண்டு மணி பிரியாணி சாப்பிட பிரியாணி. எங்களுடைய நெக்ஸ்ட் vlogல நாங்கள் எப்படிலாம் ஷூட் பண்ணோன்றதை பற்றி காட்டுறோம். பை பை, see you.